ஹாய் கேகே ஃபேமிலிஸ், வெல்கம் டு கஸ்து கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம நல்ல காரசாரமான பூண்டு குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான பூண்டு கார குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு தனி மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். இதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10ல இருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே எண்ணெயில நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டா தக்காளி சாஃப்ட் ஆனாலே போதும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். தக்காளி வெங்காய பேஸ்ட் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். அவ்வளவுதாங்க, நம்ம பேஸ்ட்டும் ரெடி ஆயிருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே கடாயில 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி முழுக்க நல்லெண்ணெயில செஞ்சு பாருங்க, டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போ இதுல 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நீங்க பெரிய வெங்காயத்துல கூட செய்யலாம், ஆனா சின்ன வெங்காயத்துல செய்யல, அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டும் எண்ணெயில நல்லா வதங்கட்டும். பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு மசாலா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அலசி இதோட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்க புளி தண்ணி மசாலா எல்லாம் சேர்ந்து குக் ஆகணும். இப்போ குழம்பு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. A few moments later. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா தள்ளன்னு கொதிச்சு எண்ணெயெல்லாம் லைட்டா பிரிஞ்சு குழம்பும் நல்லா திக்கா இருக்கு. இப்போ இதுல நம்ம ஃபைனலா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்கு வெல்லம் சேர்க்கிறோம்னா, குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்டும் நம்ம சேர்த்திருக்க காரத்தை எல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணியும் கொடுக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. நல்லா சுட சுட சாதத்து மேல இந்த பூண்டு குழம்பு ஊத்தி சைட்ல கொஞ்சம் அப்பளத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.